சேட்டா பூஸ்ட் ஒன்று. சைக்கிள்னா 5 ரூபா, டூ வீலர்னா 10 ரூபா, ஆட்டோனா 15 ரூபா. சரி ஏதோ ஒன்று நீங்களே ஏதோ ஒன்று வேண்டாம். ஃபர்ஸ்ட்ல வேணாம், சென்டர் நடுவில் இருக்கிறது ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்க. நீங்க எங்க இருப்பீங்க? இங்கே தான் இருப்பீங்களா? அதில் ப்ரைஸ் வந்ததுன்னா உங்களை கூப்பிட்றேன், ஆளுக்கு பாதி. ஓகே வாங்க. தூ இங்கே பாருங்க, எவர் கிரீன், மறக்கவே முடியாத ஒரு கப்பல். சம்பவத்துக்கு பேர் போனது. சாரி, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அப்படியே வெளியே வந்து பார்த்தோம்னா கடல். அதுவும் நான் படுத்திருக்க இடத்துல இருந்து அப்படியே தலையை லெஃப்ட் சைடு திருப்பினாலே போதும், அப்படியே அந்த வியூ தெரியும். நீ திரும்ப தண்ணி மாத்தி குடிச்சிட்டோம் போல. அதுதான் த்ராட் ஃபுல்லா அவுட் ஆயிடுச்சு. த்ராட் வர கரகரன்னு இருக்கு. டீ குடிக்கலாமா இல்லை பூஸ்ட் குடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க வந்து காலையிலயும் ஈவினிங் மட்டும்தான் அதிகமா நம்ம வெளியவே சுத்த முடியும். பிகாஸ் இந்த மதிய டைம்லலாம் வெயில் வந்து அப்படி இப்படி கரண்ட் ஷாக் கொடுத்து அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேலத்துலயே அப்படிதான் இருந்தது. அங்க இருந்தாதான் அப்படி இருக்குன்னு இங்க தப்பிச்சு வந்தா இங்க அதுக்கு மேல இருக்கு. காலையில ஏதோ கடல் லைட்டா பனிமூட்டமா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா குளிர் ஒண்ணுமே உரைக்கல. இதே நம்ம சேலத்துல இருந்தா குளிர் எனக்கு உரைச்சிருக்கும் இருந்திருப்பேன். நம்மளால இங்க அழக்கானோம். நம்ம நேத்துல இருந்து இங்க ரெகுலர் கஷ்டமாயிட்டோம். 2 டைம் தான் போனேன் ரெகுலர். அழக்கானோம். சேட்டா பூஸ்ட் ஒண்ணு. பூஸ்ட் குடிக்க இங்க வந்து இந்த பூஸ்ட் சர்பத் தான் ஃபேமஸ் ஆயிட்டிருக்கு. பூஸ்ட் சர்பத் ஃபேமஸா? பூஸ்ட் சர்பத் ஃபேமஸா? ஓ ஓகே ஓகே. புளுக்கி. ஓ ஓகே ஓகே. சர்பத் அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. எனக்கு அதை குடிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. இப்போ நான் குடிச்சுன்னா ஆல்ரெடி அவுட்டாக இருக்கு தொண்டை. அதை குடிச்சுன்னா கிழிஞ்சிரும். ஓ இந்த சவுண்ட் ஒன்று கேட்டுச்சுல. இப்போ வந்து இந்த போட் கிளம்ப போகுது. அதுக்கான லாஸ்ட் ஃபைனல் கால் தான் அது. நன்றி. யோசிச்சு பார்த்தீங்களா, டம்ளரே டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. இந்த கண்டெய்னரில் என்ன ஸ்பெஷல்னா, நார்மலாக நம்ம மட்டும் போனோம்னா வெறும் 3 ரூபா தான். இதுவே ஒரு கண்டெய்னர் லாரியே எடுத்துகிட்டு போனாலும் அதிகபட்சமாக இதோட ரேட் எவ்வளோ தெரியுமா? அந்த லாரிக்கானது 350 ரூபா. ப்ளஸ் லோடு எதாவது எடுத்துகிட்டு போனாங்கன்னா எக்ஸ்ட்ரா 50 100 ரூபா, அவ்வளோதான். சைக்கிள்னா 5 ரூபா, டூ வீலர்னா 10 ரூபா, ஆட்டோனா 15 ரூபா. செம்ம கம்ஃபர்ட் இல்லை. கம்ஃபர்ட்டை தாண்டி அந்த ஒரு ஜாய்னஸ் இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து அதில் வரைக்கும் நம்ம வண்டி வந்து தண்ணியிலேயே மிதக்க விட்டு கூட்டிகிட்டு போகிறது, அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். எல்லாம் மார்னிங்லாம் பார்த்தீங்களா, அப்படியே ஜாலியாக வாக்கிங். மேக்ஸிமம் மார்னிங் யங்ஸ்டர்ஸ் அதிகம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நைட்டு ட்ரிங்க்ஸ் பார்ட்டிலாம் அப்படியே முடிச்சுட்டு ஜாலியாக அப்படியே 1 மணிக்கு 2 மணிக்கு தூங்கினா அப்புறம் எப்படி காலையில் எழுந்திரிப்பாங்க. கரெக்டாக ப்ராப்பராக போகிறாங்க, எந்த ஒரு சண்டையுமே இல்லாமல் லைனாக ஃபார்ம் பண்ணி. இங்கே பாருங்க, கார் அடுத்த கார் வந்து நின்றுச்சு. சேட்டா எவ்வளோ சேட்டா? 40 rupees. ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளவு? செலக்ட் த நம்பரா? சரி ஏதோ ஒன்று நீங்களே ஏதோ ஒன்று வேண்டாம். ஃபர்ஸ்ட்ல வேணாம், சென்டர் நடுவில் இருக்கிறது ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுங்க. நீங்க எங்க இருப்பீங்க? இங்கே தான் இருப்பீங்களா? அதில் ப்ரைஸ் வந்ததுன்னா உங்களை கூப்பிட்றேன், ஆளுக்கு பாதி. ஓகே ஓகே. விழுந்துருவாங்களா கன்ஃபார்மா? எத்தனை? 3 மணிக்கு தானே ரிசல்ட்டு? ஓகே 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 சேட்டா, தேங்க்யூ, பாய். 25 லட்சம் ரூபாயாங்க. அதில் 7 ரூபா கூட விழுவாதுன்னு எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். பட் இருந்தாலும் அவர் போகும்போதே கூப்பிட்டாரு. சரி வீடியோ எடுத்துட்டீங்கனால டைரெக்டாக நம்ம அங்கே போயிட்டோன்னா சரி பாவம் ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு அவர்கிட்ட ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்க, அந்த ஃபிஷிங் நெட்டு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே வேலை செய்வாங்க. கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமையா? செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கிடையாது, உழைக்கிறதுக்கு நாளே கிடையாதுன்ற மாதிரி தான். வாங்க, இங்கே பாருங்க இருக்கிறாங்க.
இது வந்து யூனிட்டியாக பண்ணால் மட்டும்தான் அந்த வேலையை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது. இதோ அந்த நெட்டை தூக்குறாங்க அங்கேருந்து. எல்லாம் பார்க்குறதுக்கே மணி எந்திரிக்கலாம், தப்பு இல்லை போல. ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ. ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட பேசுனாலும் இங்கே தயங்கவே தேவையில்லைங்க. செம்ம ஜாய்ஃபுல்லாக இருக்குது. பேசினா அவங்களோட கான்டாக்ட் தான் பில்ட் ஆகும் போல. இந்த இது பாருங்க, பிடிச்சிட்டாங்க. அதில் தான் இருக்கா, இதில் அதிகம் எதுவும் மாட்டில் எல்லாம் குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. எவ்வளோ ஏதாச்சும் மீன் இருக்கான்னு பார்ப்போம். உயிரோட இருக்குங்க. என்னை கேட்டால் இதெல்லாம் தாங்க பியூர் கோல்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீன் வந்து மேக்ஸிமம் நம்மலாம் சாப்பிட்ருக்கவே மாட்டோம். ஆல்ரெடி செத்து போன மீனாக சாப்பிடுவோம். ஆனால் இங்கே வந்து பிடிச்சி அப்படியே வைக்கிறாங்க. இங்கே மட்டும் வீட்டில் இருந்தாலும் டெய்லியும் காலையில் மீன் தான். மீனில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணுமே. இவ்வளோ ஹெல்தி தெரியுமா? அதுவும் கடல் மீன் வந்து அவ்வளோ ஹெல்தி. இந்த கன்னியாகுமரி சைடு, இந்த அந்த பீச்சோர சைட்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே மீன் இல்லாமல் தான் சாப்பிடவே மாட்டாங்க. அதுதான் அவங்களோட ஹெல்த் ஃபிட்னஸ்க்கு காரணமே. அதனால் எங்கேயாவது இந்த மாதிரி கடல் மீன்லாம் கிடைச்சதுன்னா அது ஒரு வாய்ப்பாக பாருங்க, வாங்கி சாப்பிடுங்க. நானும் வாங்கி சாப்பிட்ணும். பட் எங்கே நல்லா போடுவாங்கன்னு தெரியல. நம்ம மச்சான் உள்ள ஒருத்தர் இருக்கான், தூங்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட கேட்டால் சொல்லுவான் எங்கே இதுன்ட்டு. ஏன்னா நேற்று நைட் அங்கே தான் ஒரு கடையை சஜஸ்ட் பண்ணால் வேற மாதிரி இருந்தது. இங்கே ஏதோ தூக்குறாங்க, வருதா? எல்லாம் ஒவ்வொரு டைமும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5-10 மீன் தான் வருது. பட் இருந்தாலும் அவங்க டயர்ட் ஆகிறதே கிடையாது. கண்டினியூஸாக இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது சும்மா ஏதோ ஒரு நாளைக்கு 10 தடவை பண்ணுறது கிடையாது. எல்லாம் காலகாலமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த ஃபோர்ட் கொச்சியில் இது ஒரு ஃபேமஸாகவே இருக்குது. ஏதோ மாட்டிருக்கு போல உள்ள, அதனால தூக்குறாங்க. எல்லாம் நாரையெல்லாம் பாருங்க சுத்த போட்டுருச்சு. கஷ்டப்பட்டு மீனை பிடிக்கிறாங்க. நம்ம அது ஆட்டையாக போட்டு போகிறதுக்கு ஜாலியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. போய் உழைச்சி சாப்பிடுங்க போங்க. ஏதோ வந்திருக்கு போல அந்த இதுக்குள்ள. இது எடுத்துட்டு வராரு ஒரு. ஓ மை காட், என்ன மீன் எடுத்துட்டு வரான்னு பார்ப்போம். குட்டி குட்டி குட்டியா அந்த இதுக்கு போல புடியா. இந்த கப்பல் ஞாபகம் இருக்கா? எவர் கிரீன், மறக்கவே முடியாத ஒரு கப்பல். சம்பவத்துக்கு பேர் போனது. வா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன், அங்கே லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லோட் ஆகிடுச்சு போல், அதுக்குள்ளே கிளம்பிடுச்சு. எந்த நாட்டுக்கு போகுதுன்னு தெரியல. இதோட லென்த்தே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போல். செம்மையாக இருக்குல்ல. நான் வந்து இது டக்குன்னு வந்தனால என்னால் மைக்கு போட முடியல. எந்தளவுக்கு வாய்ஸ் கேட்குதுன்னு தெரியல. மேக்ஸிமம் இது வந்து ஃபாரினர்ஸ்லாம் பயங்கரமாக ரசித்து பார்க்குறாங்க. எதனால எனக்கு தெரியல. அவங்க வந்து இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷிங்காக இருக்கும் போல். இல்லை வேர்ல்டுலேயே இங்கே தான் இருக்கா இல்லைன்னு தெரியல. அப்படியே ஒரு கேப்சர் பண்ணிப்போம். வாவ், கண்டிப்பாக அந்த வந்து எங்கள் ஸ்குவாடை கூட்டிகிட்டு வராமல் வரவே கூடாது. லாட்ரி சேல் பண்ணுறது என்ன இஷ்யூ இருக்குன்னே தெரில. இஷ்யூ இருந்தால் அவங்க சேலே பண்ண மாட்டாங்கல்ல. தமிழ்நாட்டில் பேனாக இருக்குது. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நம்ம டாமிட்ரி ஹோட்டல்னா நமக்குன்னு ஒரு பெட் வந்துடும், காமன் டாய்லெட்ஸ் வந்துடும். இங்கே வந்து மென்னு தான் இருக்கணும்லாம் இல்லை. எல்லாமே கலந்து இருப்பாங்க. பக்கத்து பெட்டில் உமன் இருப்பாங்க, கீழே மேலான்ட்டு இருக்கும். எல்லாம் மேட்ச் பண்ணி தான் இருப்பாங்க. இது வந்து ஒரு ஹாஸ்டல் டைப். மச்சான், எங்க ஊருக்கு கிளம்பியாச்சா? ஓகே என்ஜாய். நெக்ஸ்ட் வீடியோ மானிடைசேஷன் பண்ணிடுறேன். மச்சான் அவனைய. நைட்டு போட்டதுக்கு நீ எந்திரிக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஷார்ப்பா எந்திரிச்சிட்ட. சரி மச்சி, நான் கால் பண்றேன், வரும்போது கால் பண்றேன். ஓகேவா? பாய். அவ்வளோதான். நம்மளால ஃபுல்லா நைட்டு ஒரு 3 பீரை போட்டு ஃப்ளாட்டு கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்டான். 11 மணிக்கு தூங்கினான். எழுந்திரிச்சிட்டு வேற வேலைக்கு கிளம்பிட்டான்.
கொஞ்சம் தெரியுது. அதனால் நானும் ஒன்று மச்சான் வா மச்சான் மச்சான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் நைட்டில் தான் ஏசி பரபரன்னு ஓடுது. பகலில் ஃபேன் மட்டும்தான். அவ்வளோதான், படுக்க வந்தாச்சா. நம்ம பெட்டில் போயிட்டு அடுத்து என்ன இருக்கோ அதை பார்க்க வேண்டியதான். வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் வந்து 9 மணிக்கு தான், இப்போ இல்லை, மணி 7:30 தான் ஆகுது.